வணக்கம். இந்த வீடியோல நாங்க பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையில ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க பிளாக் ரூம்ல யூஸ் பண்ற இன்னோவேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம்னு வந்திருக்கோம். முதலாவதா சப்டினான்ஸ் அனஸ்தீஷியா யூசிங் பங்டம் டைலேட்டர். ஆபரேஷனுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு பிளாக் கொடுக்கும்போது கன்ஜங்டிவல் சிசரை யூஸ் பண்ணி பெரிய அளவுல கன்ஜங்டிவாவை கட் பண்றதுனால சப் கன்ஜங்டிவல் ஹெமரேஜ், கீமோசிஸ் போன்ற பிளாக் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வருது. இதனால பேஷண்ட்ஸ்க்கு கண்ணுல வலி, சிவப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படுது. ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கும் ஆபரேஷன் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காக கன்ஜங்டிவல் சிசருக்கு பதிலா பங்டம் டைலேட்டர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் செஞ்சா சின்ன அளவு ஹோல் போட்டா மட்டும் போதும். அது வழியா விஸ்கோ கேனுலாவை நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம பிளாக் கொடுக்கலாம். இதனால சப் கன்ஜங்டிவல் ஹெமரேஜ், கீமோசிஸ் போன்ற காம்ப்ளிகேஷன்ஸ் தவிர்க்கப்படுது. மேலும் ஸ்டெரிலைசேஷன் அனுப்புற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கம்மியாகுது, அதோட டேர்ன் ஓவர் டைமும் குறையுது. அடுத்ததா பிளாக் ரூம் ஹெட்லைட். நம்ம பேஷண்ட்க்கு மேல குனிஞ்சு பிளாக் போடும்போது சீலிங்கோட லைட்டை பிளாக் ஆகுது. அதனால நமக்கு விசிபிலிட்டி குறையுது. சரியா பிளாக் கொடுக்க முடியல, சரியான பிளேன்ல கொடுக்க முடியாதனால கீமோசிஸ் வருது, சரியா பிளாக் எடுக்க மாட்டேங்குது, ஆபரேஷன் பண்ண கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த விசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நாங்க பிளாக் ரூம்ல ஒரு ஹெட்லைட் யூஸ் பண்றோம். இந்த ஹெட்லைட் யூஸ் பண்றதுனால லைட் கரெக்டா எங்க வேணுமோ ஃபோக்கஸ்ல நம்மளால வச்சுக்க முடியுது. கரெக்டான பிளாக் கொடுக்கறதுனால ஆபரேஷன் பண்ண ரொம்பவே வசதியா இருக்கு. பிளாக் கொடுக்கறதுக்கும் டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நாங்க பண்ண ஒரு சின்ன அனாலிசிஸ்ல ஒரு வாரத்துல ஒரு டாக்டர் கொடுத்த எல்லா பிளாக்லயும் அனலைஸ் பண்ணதுல லைட் யூஸ் பண்ணா 90% ஆஃப் த கேசஸ் பிளாக் எடுத்துச்சு. லைட் யூஸ் பண்ணலன்னா 70% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு தான் பிளாக் எடுத்துச்சு. அடுத்ததா பிளாக் ரூம் சிசிடிவி. சிசிடிவினா என்ட்ரன்ஸ்லயும் காரிடர்ல மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க சிசிடிவியை ஆபரேஷன் தியேட்டர்லயும் பிளாக் ரூம்லயும் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லட்டுமா? நிறைய நேரங்கள்ல நிறைய டாக்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கறச்ச அதிகப்படியான நோயாளிகளை பிளாக் செஞ்சு ஓடிக்கு வெளியே தயாரா வச்சிடுறாங்க. அந்த நேரத்துல ஓடிக்குள்ள ஏதாவது ஒரு சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன் நடந்ததுன்னா தயார் நிலையில உள்ள நோயாளிகளுடைய பிளாக் எஃபெக்ட் குறையுது. ஆபரேஷன் பண்ணும்போது வலி ஏற்படுறதுனால ஆபரேஷன் முடிய ரொம்ப நேரம் ஆகுது. மேலும் ஓடிக்கு பேஷண்ட் தேவைப்படும் போது ரன்னிங் சிஸ்டர் பிளாக் ரூமுக்கு போவதால ஓடியில ஆள் பற்றாக்குறை ஏற்படுது. இதனால வெயிட்டிங் டைம் ஜாஸ்தி ஆகுது. இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக நாங்க சிசிடிவி கேமராவை ஓடியில பொருத்திட்டு பிளாக் ரூம்ல அதோட மானிட்டரை வச்சிருக்கோம். இதனால பேஷண்ட் முடிய அடுத்த பேஷண்ட் பிளாக் பண்ணப்படுறாங்க. நிறைய பேஷண்ட்ஸை பிளாக் பண்ணி வெயிட் பண்ண வைக்கிறது கிடையாது. சிறிய சிந்தனை, சிறிய மாற்றம், ஆனால் பெரிய தாக்கம். தேங்க்யூ.